உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டார். எபேசியர் 1:4 நாம் வாசிக்கிறோம். இந்த உலகம் உண்டாவதற்கு முன்பாகவே தேவனாகிய கர்த்தர் நாம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். ஆமேன், அல்லேலூயா. தெரிந்து கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை வைத்திருக்கிறார். தேவ சித்தம் நிறைவேற வேண்டும். அந்த தேவ சித்தம் நிறைவேறுவதிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். ரோமர் 8:28 விதமாக வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சில நேரங்களிலே இது இப்படியாக இந்த சூழ்நிலை காணப்படுகிறதே, இது தெய்வ திட்டம்தானா, இந்த கஷ்டத்துக்களை நான் கடந்து போக வேண்டுமா என்று நாம் நினைக்கலாம். இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய தீர்மானத்தின்படி அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று எழுதியிருக்கிறது. இந்த பாதையில் நாம் கடந்து போய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றலாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயம் என எழுதப்படும். ஜெயம் என எழுதப்பட்டால்தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பங்குள்ளவர்களாய் காணப்பட முடியும். அதற்கு விரோதமாக இருக்கிற வேண்டாத தடைகளாம் நாம் நீக்கி போட்டு தேவ சித்தம் செய்வதில் நாம் மிகவும் கவனமாக ஒவ்வொரு நாளும் முன்னேறி செல்வோம். தேவன் நம்மை வழிநடத்துவாராக. ஆமீன்.